பிள்ளையுடைய மனத்தை பக்குவப்படுத்தி கொடுன்னு கேட்டு வந்தது யாரு? நான் சொல்றது புரியாமலே நின்றுக்கிடாதீங்க. பிள்ளையின் மனதை பற்றி சீர்திருத்தி கொடுன்னு வந்தவங்க. வாமாங்க, கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்தீங்க? என்ன மாப்பிள்ள? கண்ண முடியுமா? கால் வந்துட்டு வா. ஐயா ராசா, உட்காரு. உன் மகனை பார்த்தேன். ஒரு பொம்மநாட்டியுடைய தொடர்போட வீட்டை விட்டு வெளியேறி இருக்கான். அவனை அப்படி வீடு கொண்டு சேர்த்து வந்தா போதுமா? புரியல. இந்தா 2 மாதத்தில் கொண்டாட அப்படி. ஆடி அமாவாசைக்கு வா. தனியாக வேணுமா? ஏவே உள்ள சரி வா. ஆடி அமாவாசைக்கு வந்து யாகத்தில் கலந்துக்கா போகுது. அவங்களுக்கு அவன்கிட்ட சொல்லுங்கப்பா. அடுத்து இடம் சம்பந்தமான விஷயத்தை வெற்றி வேணும்னு வந்தவங்க யாரு? சென்னை. என்னடா இடம் தம்பி? கால் வந்துட்டு வா. நல்ல விடலை, உடம்பு தான் அவ்வளோ வச்சு உங்க உள்ள சாமிட்ட போற. கால் வந்துட்டு வாயா. வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்காயா? இருக்குதா? என்ன வேற என்ன பூஞ்செடிகள் என்ன இருக்கு? கால் வந்துட்டு வா. காது செம்பருத்தி இல்லை. அந்த வீட்டை வித்து இருந்தா போதுமா? பக்கத்தில் வா. உன் தொழிலுக்கு முடக்கம் நடந்திருக்குடா. அதனால அந்த தீவினைகளை நிறுத்தி தொழிலையும் வளப்படுத்தி தரேன். உன்னுடைய அந்த வீட்டையும் வித்து தரேன். 3 மாதத்தில் எல்லாம் அவகாசமாக நடக்கும். என்னைய அமாவாசைக்கு மறுநாள் வந்து பார்த்துக்கா. இந்த அமாவாசைக்கு பதிச்சுக்க ஓடு. கர்மசாமிக்கு வாப்பா. கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு? என்ன பேரு? கல்லுப்பா. 2 அண்ணன் தம்பியுமா? வாங்க மச்சான் வாங்க, இந்த வழியை பார்த்துட்டீங்க. ஐயப்பன்னு பேர் வச்சிருக்கிய, நல்ல பேராக இருக்குடா, அருமையான பெயர். அப்படியா? கண்ணமுடி. 1 2 3 4 5 6 லக்கணம் மிதுனத்திலே புதன் பகவானுடைய லக்கணத்தில் பிறந்தவன். கணக்கெல்லாம் என்ன போடுவியா? என்ன படிச்சிருக்க? சரி, அக்கௌண்ட் அடிச்சு இந்த மாதிரிலாம் செய்யலாம் தெரியுமா? 1 2 3 4 5 6. இந்த காலத்தில் பொம்பளைகிட்ட மனதை விட்டு சீரழிஞ்சு முடிச்சுட்ட. கால் வந்துட்டு வா. நீ உட்கார். நீ ஏன் போற? வாடா தம்பி. பெற்றோர்களில் ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறை இருக்கும். பெற்றோர்களில் ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறை இருக்கும். ஆயுளுக்கு கண்டம் இருக்காது. ஐப்பசி மாதத்தில் கல்யாண விஷயம் வெற்றிகரமாக நடக்கும். ஜெயிச்சு தரேன். நிலையான தொழில் அமையும். இந்தா ஆடி அமாவாசைக்கு வந்து சேர். இந்த நீ ஊதி வைக்கட மாப்பிள்ள. நல்லா இருடா தம்பி. ஓகே. ஐயன் கர்மசாமிக்கு நடத்துகிற தொழில் சம்பந்தமாக நஷ்டமும் மனவேதனை இருக்கு அப்படி காட்டு வந்தவங்க யாரு? என்ன தொழிலே? கால் விட்டுவாங்க. அப்பளம் சாப்பிடவும் நல்லா இருக்கு, கேட்கவும் நல்லா இருக்காதோ? சத்தமாக சொல்ல வேண்டியதானே? இன்னும் 2 தரம். உண்மை தானேயா? அப்பளம் சாப்பிடும்போது நல்லா இருக்கு, அதை பற்றி கேட்டால் நல்லா இருக்காதா? ஏன் அதில் வெக்கப்படணும்? உங்களுக்கு யார் கேட்கா? இன்னும் மனசு தெரியலையே. இன்னொரு கால் விட்டுவா. வரலாம் வா. ஆஞ்சநேயர் வராரு. எங்கப்பா இருக்காரு? 4 கிலோமீட்டரில் ஆஞ்சநேயர் இருக்காரா? பெருமாள் கோயிலாம் இருக்கலாம். கால் வந்துட்டு வா. பக்கத்தில் இல்லை இல்லை. என்னுடைய சுற்றறிக்கை 12 கிலோமீட்டரு. உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருஷமாக நீ பார்க்குற தொழிலில் கடன்களும் மனவேதனையும் தான் இருக்கும். ஆனால் இதுவரை உண்மையாக உழைச்சி உன் வாழ்க்கையில் முன்னேற முடியலையேங்கிற ஒரு வருத்தம். என்ன? பிள்ளைகள் சம்பந்தமான விஷயத்திலையும் மனசில் ஒரு குறைபாடு இருக்கும்.
இவைகள்லாம் சீராக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? கடனை தீர்த்தாச்சு, சந்தோஷமா இரு. ஆடி அமாவாசை யாகத்தில் கலந்துக்கா, ஜெயிச்சு வந்துடுவேன். போய் பதிவு பண்ணிக்க போ. ஐயன் கர்மசாமிக்கு கொடுத்த பணம் வரணும். ஏமாந்து விட்டேன், என்னதுய்ய கால் வந்துட்டு வா. வணக்கம் வணக்கம் அத்தான், வணக்கம். இல்லை குட்டியா, உங்கள் சேர் போட்டு இங்கே உட்காந்துக்கலாம், அங்கே உட்காந்துக்கலாம். சரி, உங்கள் பேர் என்ன? மச்சாம்னா அவன் இடத்தான் செய்வாங்க, நீ யாரும் கட்டுக்கடாதீங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஆ, அடுத்த பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? எவ்வளோ கொடுத்துருக்க? ஆத்துக்குள்ள சொத்துக்குள்ள இருக்காண்டா. நான் சொன்னது அப்புறம் இவன் குறிப்பு எடுத்து வச்சுருக்காயா. அதெல்லாம் சிந்தனைக்கு 4 பேர்கிட்ட பேசும்பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சுருக்கேன், அப்படி தானே? ஆற்றுக்குள்ளே நின்று அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ளே இருக்காண்ட சொக்கலிங்க ஒன்றதெல்லாம் எழுதி வச்சுருக்கான். அது உண்மைதானப்பா. என்ன, நீ கொடுத்த பணம்லாம் திருப்பி வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? சரி, தாயோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு. கண்ணை முடிக்கா. தை மாதத்துக்குள்ள உங்கள் அம்மாவுக்கு எல்லா ஆரோக்கியமும் சரியாகும், உன் பணமும் வந்து சேரும். நான் வெற்றியாக்கி தரணும். என்ன, இந்த ஆடி அமாவாசை யாகத்தில் கலந்துக்கா, எல்லாம் ஜெயிச்சு தரேன் போ. ஐயன் கர்மசாமிக்கு கால் வந்துட்டோமா. அந்த அம்மா சரியாக விழுந்துட்டாங்க, நீ நல்ல காலில் விடலை. நீங்கள் அம்மா உட்காரு. காலில் விடணுங்கிறது உடம்பு இல்லை, உள்ளம். ஏய் என்ன, சரிதான், அழுதுக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடம் பணம் சம்பந்தமாக நீதிமன்றத்தை தொடர்ந்து பிரச்சனை வந்திருக்கு உனக்கு. இதனால் நட்பால் ஏற்பட்ட துரோகத்தால் உள்ள செயல்கள், உண்மையா இல்லையா? இதிலிருந்து உன்னை வெற்றியாக்கி காப்பாற்றி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வேற என்னடா வேணும்? ஆடி மாதத்துக்கு வரும்பொழுது இடத்துல இருந்து மண்ணு கொண்டு வா, கேஷ்கட் நம்பரும் கொண்டு வா. நீ ஜெயிக்கக்கூடியதுக்கு பிரார்த்தனை பண்ணி வெற்றியாக்கி தரேன். இந்தா, இந்த அமாவாசைக்கு உன் பேரை பதிவு பண்ணிக்கா. அடுத்து மாற்றுவோம், அதை போயிட்டு வாங்க. கால் வந்துட்டு வாடா தம்பி. நேற்று நீ என்ன படபடக்க, நேற்று நீ தான் கேட்டுட்டலா. இது யாரு? இது யாரு? சரி, அப்போ ஏன் சட்டை போடலண்ணே? ஏன் இஷ்டம் என்ன? சரி, கள்ளமில்லாத மனிதன். வாடா தம்பி. அண்ணன் பையனா? இது உங்கள் சித்தப்பனா? நல்ல உண்மையான உள்ளம் படைத்தவன். என்ன வேணும்ப்பா உனக்கு? என்னது? கண்ணை முடுறா, ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீங்கள் வாட்ட கண்ணை முடுங்க. முட்டுக்கு கீழ் உள்ள நரம்பியல்கள் உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். இரத்த ஓட்டங்கள் சரியில்லாத பிளாக் இருக்குங்கிறத மாதிரி உனக்கு ரிப்போர்ட் கிடச்சிருக்கும். இருக்காடா? கால் வந்துட்டு வா. நீ உட்காருனே, நான் பார்த்துக்கிட்டேன் என் பிள்ளைய. நீ சந்தோஷமா இரு. ஓகே, ஆயுள் முழுக்க என்னை நம்பியிரு, எல்லாம் சந்தோஷமாயிருவேன். வாடா தம்பி, உன் பணத்தெல்லாம் மீட்டி வெற்றியாக்கி தந்தா போதுமாடா? சரி, என்னைய 3 முறை நீ சந்திக்கணும், மனக்குழப்பம் இல்லாமல் இரு, ஜெயிச்சு தாரேன். அதெல்லாம் ஏற்றுக்கணும்ப்பா, நம்ம உலகம் தலைக்கட்டும், நல்லா இருப்போம். ஆடி அமாவாசைக்கு வந்து சரி, பதிவு பண்ணிக்கப்போ. ஓகே, இதானே கள்ளமில்லாத மகனே, என்னாலும் உயர்ந்துரு. ஓகே, அடுத்து கர்மசாமி திருமணம் முடித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. பாப்பா, உன் உள்ளத்துல கர்மசாமி என்ன சொல்லுதாலும் அதை செஞ்சுட்டு போ. ஓகே, நம்ம கமிட்மெண்ட் பண்ணக்கூடாதா? தப்பு இல்லை, உண்மையா இல்லையா? திருமண கோலம் கொண்டு
ஒரு வீடு திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு. யாருக்கு திருமணம் முடிச்சு வச்சீங்க? இப்போ கூட நான் என்ன பாடணும்னு தெரியலையா? என்ன பாடின தெரியலையா? திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு. அது யாரு? திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது யாரு? முருகப்பெருமான். அவருக்கு எத்தனை மனைவி? இப்போ நீ கேட்டு வந்ததனுடைய குழப்பத்துக்கு அதுவும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. முடியுமா? வரலாம். இந்த ஒரு தாரத்திலே இந்த உள்ளத்தை தூய்மையாக்கி யாரும் குறுக்கிடாத வண்ணம் 3 பிள்ளைகளை கொடுத்து வாழ வைக்கிறேன்டா. இந்தா, ஒரு பிள்ளைக்கு என் பேர் வச்சுக்கா, ஒரு பிள்ளைக்கு முருகன் பேர் வச்சுக்கா, ஒரு பிள்ளைக்கு ஓன் பேர் வச்சுக்கா. கட்டியாச்சு, சந்தோஷமா. ஐயன் கர்ப்பதாமிக்கு உடல் ஆரோக்கியம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குடா தம்பி? யாருக்கு? கால் வந்துட்டாடா. சென்னையை தவிர வேற யாரோ வந்து நிற்கிறது மாதிரி தெரியுத. போய் வழிவிடு. உங்களுக்கு எந்த ஊர்? உனக்கு? உங்களுக்கு? 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 நீங்க சென்னை இல்லையே. சமீபமாக சென்னைக்கு மாத்திரிக்கை ஆதார கார்டு. ஏன்னா பூர்வீகம் வந்து அரக்கோணத்தை காட்டுது. என்ன கால் நிமிஷம் வெண்ணிகுடம் உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா மகனே. தாயாருடைய ஆரோக்கியம் 3 மாத காலங்களாகவே மனவேதனைக்குரியதா இருக்கு. எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் ஒரு தெளிவான ரிப்போர்ட் கிடைக்கல. இதுக்கு முடிவு என்ன என்பது தெரியவில்லையே என்ற ஒரு வருத்தம் உன் உள்ளத்துல இருக்கு. உங்க அம்மாவுக்கு ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாத்தி வெட்டியாக்கி தந்தா போதுமாடா. கால் வந்துட்டு வா. சென்னை ஆழ்வார்பேட்டை பக்கம் போயிருக்கியாடா? எதுக்குடா போன? சரி, ஏன் அங்கதான் சாப்பாடு இருக்காடா? அங்க போயிருந்தீங்க. வா பக்கத்துல. இந்தா, உன் தாயாரை எழுப்பித்தாரேன். ஆடி அமாவாசைக்கு உங்க அம்மா பேர்ல வந்து யாகம் நடத்திக்கா. கோயில்ல பதிவு பண்ணிக்கா. போ. இந்த ரூபாயை வச்சுக்கா. சந்தோஷமா இருக்கு. ஐயன் கர்ப்பதாமிக்கு தான் பெத்த பிள்ளைய சீர் பண்ணி கொடுன்னு கேட்டு வந்தது யாரு? வாடா. பரவாயில்ல, எவ்வளவு வேகம் இருந்தாலும் கடவுளை மறக்கல. தாய் என்றும் பாராமல் மன தூய்மைக்கு இடம் கொடுத்த பரசுராமன் என்ற பெருமானேன் மன கோவிலிலே கொண்ட இறையோனே. நீ வந்து உட்கார்ந்த உடனே பரசுராமனுடைய அவதாரம் என் முன்னே வந்து நின்றது. 300 காலத்தின் கொடுமையான 300 காலம் என்றால் 3 தலைமுறைகளுக்கு முன்னே கொடுமையான வார்த்தையின் காரணத்தினால் உன் தாய் தன் உயிரை மாய்த்து விட்டாள். அந்த பாவத்தின் அடிப்படையிலே நீ பெற்ற பிள்ளை மனக்கோணலோடும் மதியுகமற்ற பிள்ளையாகவும் சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்குமோ என்ற சந்தேகத்துக்குரிய பிள்ளையை நீ பெற்று வைத்திருக்கிறாய். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. உன் பேர் என்னடா? சட அட பக்கத்துல வா. இவனை சரி பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்?
சீட்டு மட்டும் இல்லைடா, இவனுடைய மனநிலைகளே இன்னும் பக்குவப்படலை. புரியுதா உனக்கு? எல்லாம் சரி பண்ணி 1 2 3 4 5 6 இன்னும் 1.25 மாதத்துல இவனுக்கு படிப்புக்குரிய சக்தியை கொடுத்துருந்தேன். படிச்சு வெற்றியாக்கி வந்துடுவான். கால் வந்துடுவான். நீ உட்கார். அலிட்ரேஷன் ஆஃப் மைண்ட். ஆனால் சிதைவு இருக்கு. உண்மையா? உண்மைதான். டாக்டரை போய் பார்த்தியா? கண்டிப்பா. நீங்களே சரி பண்ணிக்கலாம் முடிவுக்கு வந்துட்டீங்களா? வாங்க உட்கார்ல. கண்ணமுடுறா பேரப்பிள்ள. இந்தா இந்த கனியை சாப்பிட்டுக்கா. உன் கல்வித்தரம் உயரும், உன் மனம் தெளிவடையும், குழப்பம் இல்லாமல் இருப்பாய். இந்தா சீட்டு தாரேன், வெற்றி உண்டுடா. என்ன ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஜாயின் பண்ணியாச்சு. போ, ஆடிய மாதத்துக்கு வந்துடுடா. கர்மதாமிக்கு இவன் பேருக்கு யாகம் பதிவு பண்ணிக்கலாம். யாகத்தில் கலந்துக்காங்க. மனோ சக்தியாய நமோ நம. ஐயா வேற யாரு? அப்படியா? இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாரு? வாப்பா, சும்மா இருக்கியா? வா. எங்க ஜாதகமே சரியில்லை மனக்குழம்பு இருக்குது யாரு? வாமா, முன்னால வாங்க. இன்னும் ஜாதகத்தை பற்றி ஜாதகம் யார்ட்டையும் போய் பார்த்தீங்களா? பொய் பேசுற மாதிரி தெரியுதே. வாடா உட்காரு. சென்னையா? எந்த இடம் சென்னையில்? பக்கத்தில் வா. கண்ண மூடி உட்காரு பார்ப்போம். உள்ள தள்ளி போனோன்னா ஒரு வாட்டர் டேங்க், ஒரு அம்மன் கோயில் இருக்கா? சைடு பக்கத்தில் போனோன்னு ஒரு மெடிக்கல் ஸ்டோர் தெரியுதே வலது பக்கத்தில். சரி, கால் வந்துட்டு வா. மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எல்லாம் எங்கப்பா போடுறாங்க? மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதில் சிப்ஸு தயாரிக்காங்களே. உங்கள் ஊருக்குள்ள தானே இருக்கு. தின்னு பார்த்தேன், நல்லா இருக்கு. கால் வந்துட்டு வா. இப்போ என்னப்பா செய்யணும் இடத்துக்கு? அண்ணன் இடம் பிரித்து இடம் டாக்குமெண்ட்ஸ் வந்து காட்ட மாட்டாரு, கொள்ள மாட்டாரு. கண்ண முடிக்கா. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான அந்த டாக்குமெண்ட் 3 பேருக்கு இருக்குடா. அதில் உன்னுடைய உரிமையை உங்கள் அண்ணன் பகுதியிலேருந்து நான் விரிவாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. ஆசை கொள்வதில் அர்த்தம் என்ன? அப்படியா? இப்போ நடந்திருக்கா? சொல்லிடுவான், வா. அந்த டாக்குமெண்ட்டை காட்டி ஒருத்தங்கிட்ட பணம் வாங்கி பிளட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அதை உண்மை வெளியாயிரும்னு சொல்லி உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இப்போ இல்லை பிறகு அப்படி இப்படின்னு சொல்லி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வெளியாக்கி உன் பங்கை வாங்கி தரேன், பிரச்சனை இல்லாமல் முடிக்கிறேன், ஒற்றுமையாக வாழ்வீங்க. இந்தா வீட்டில் போய் செலவழிச்சுக்கா, கூடுதல் பணம் கிடைக்கும். ஆடி அமாவாசைக்கு வந்து சேர்த்துரு. அம்மா உங்களை கூப்பிடுறேன், உட்காருங்க. பிள்ளைகள் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருமா? பிள்ளைகள் சம்மந்தமாக மகன் மகளை பற்றி கேட்டு வந்தது யார்? சாதகம் எங்கே போய் பார்த்தீங்க? செட் ஆகலை. அதுதான் புரியுதா? அதான் ஜாதகம்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கோம்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். நீ ரொம்ப காலம் ஆட்டுத, எந்த விஷயம்? காரணம் இருக்கும். பாப்பா, குடும்பத்தில் காலில் பாதிக்கப்பட்டது யாருப்பா? கால் உடையுதா? உதறுதாங்களா காலெல்லாம்? பக்கத்தில் வேற ஒரு முன்னோர்கள் ஒருத்தருக்கு காலில் பாதிப்பு வந்திருக்கு. அது யாரு? என்ன செஞ்சது? சரி, கால் வந்துட்டு வா.
வரலாம்.